ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 2 மினிட்ஸில் நான் வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பிஸ்னஸோடைய மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, நாமளும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க முடியும். இந்த ஒரே ஒரு அடிப்படையான அம்சம் தான் என்ன இது வந்து ஈர்த்தது. எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்து யாரும் தெரியுங்களா? தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? உங்களை எல்லாமே தெரிஞ்ச ஒரு நபர். எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்தது இதுக்கு முன்னாடி பயங்கர உணர்ச்சி பூர்வமா பேசின திருமகள் மேடம். அவங்க தான் என்னோட அப்ளை. நான் அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு காஃபின்னு காமிச்சாங்க. இது குடிச்சா வந்து சக்கரை நோய் குணமாயின்னு சொன்னாங்க. உடனே மேலங்கிலையும் பார்த்தேன். நான் மருந்தெல்லாம் மருத்துவம் அக்குபஞ்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காஃபி குடிச்சா எப்படியா சுகர் சரியாகும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு நான். ஆனால் அவங்க போகும்போது ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. என்ன தெரியுங்களா? போகும்போது கையில் ஒரு சாம்பிள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த சாம்பிள் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணி இந்த சாம்பிள் இருக்கா யூஸ் பண்ணீங்களா பயன்படுத்திக்கலாம் கேட்டாங்க. வீட்டில் அம்மாவுக்கு சுகர் இருந்தது. அவங்களுக்கு ட்ரை பண்ண சொன்னாங்க. அவங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சுகர் குணமாகல. அவங்க உடல்ல ஒரு மாறுதல்கள் கவனிச்சேன். இது நாள் வரைக்கும் இருந்ததுக்கும் இந்த சுகர் இந்த ஐ காப்பி குடிச்சதுக்கும் போது ஒரு மாறுதல் நான் கவனிச்சேன். அந்த மாறுதல்கள் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாச்சு. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஏன் நம்ம வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு மீட்டிங் வந்து உங்களை மாதிரி வந்து உட்காந்தேன். ரொம்ப சர்வசாதாரண மனிதர்களும் மேடம் ரொம்ப சர்வசாதாரண மனிதர்களும் இந்த தொழில் வாய்ப்பு எடுத்து இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறத பார்த்தேன். இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ண அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன். அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க முன்னாடி நான் பேர்லெஸ் யூடியூப் நின்றுருக்கேன். நியர் அபவுட் மோர் தென் 80 lakhs இதில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன்.